Hello பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க இங்க சூப்பரா இருக்கோம்டா இன்னைக்கு ஒரு சூப்பர் டாபிக் பார்க்க போறோம்டா அதுக்கு கூட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस BYQs எல்லாம் வெச்சு பார்க்கறோம் இத மட்டும் பாத்தீங்கன்னா உங்க எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேவா ஆனா இந்த நோட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கனா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணலாம் ஓகே சோ டாபிக்ல போயிரோமா ரெடியா இருக்கீங்களா குட் Okay, so first 1 marks பார்த்தலாம் நீங்க எவ்வளவு பேர் எங்கூட சேர்ந்து 1 mark சால்வ் பண்றீங்கன்னு பாப்போம் உங்களோட கான்செப்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்துறோம் சரியா காமன் கோல்ட் இன் ஹியூமன்ஸ் இஸ் காஸ்ட் பை ஓகே ஆக்சுவலி ரைனோ வைரஸ் வரும்டா ஆனா கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பாப்போம் பிளாஸ்மோடியம் இல்ல இன்ஃப்ளூயன்சா விப்ரியோ காலரி அண்ட் ஆப்டனோவைரஸ் இஸ் நதிங் பட் இன்ஃப்ளூயன்சா தட் இஸ் தி ஈஸியஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமன் ஆன்சர் இன்ஃப்ளூயன்சா ஃப்ளூ மூலமா என்ன ஆகும்னா நம்ம த்ரோட் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் சோ அப்படி நமக்கு இந்த காமன் கோல்ட் வர வாய்ப்புகள் உண்டு தட் இஸ் வாட் தே மீன் அடுத்து பாருங்க based on shape the bacteria classified into dash types ரொம்ப முக்கியமான क्वेश्चन இது பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 3 மார்க் கூட இருக்கு சோ பாருங்க based on bacteria shape it is classified into 4 types okay so be very clear these are 4 types என்ன இருக்கு நமக்கு spherical இருக்கு rod இருக்கு spiral இருக்கு and vibrio இருக்கு so we have 4 types அத பத்தி டீடைலா பாப்போம் சரியா So okay, next question. Dash is the prokaryotic microorganisms. இது ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். என்ன ஆன்சர் வரும்? பாக்டீரியா. பார்த்தலே தெரியும். கரெக்ட்டா? பார்த்தல சில பேர் algae இருக்கு and we have obligate parasites we have and also we have eukaryotes so many are there. So the easiest answer for this is bacteria. அதுவுமே ஈஸி. அடுத்து பாருங்க. Dash shows both living and non-living characteristics. Yes. வைரஸ்ங்கிற ஒரு பொருள் ரொம்ப ஆபத்துக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா they show both living and non-living characters அவனுக்கு உயிர் இருக்கா இல்லன்னு கேட்டா பதில் தெரியாது யாருக்கும் உயிர் இருக்கு ஆனா இல்ல நம்ம தான் பேசுவாங்க which means it shows both living and non-living characters okay சோ அதுக்கு சும்மா ரெடி இருக்கீங்களா பாருங்க how does disease causing microorganisms enter into human beings ஒரு human beings எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த human beings வந்து ஒரு நோய் வருது அந்த நோய்க்கான அந்த மைக்ரோஆர்கானிசம் எப்படி உள்ள என்டர் ஆகுது நிறைய வித்தியாசமான வழிகள் இருக்கு அப்ப அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எந்த நோய் எந்த ஆர்கானிசம் எந்த வழியா போய் என்ன பண்ணுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ பாத்துருவோமா பாப்போமா எஸ் சோ திஸ் இஸ் a tabular column very important tabular column தான் இப்போ நீங்க ப்ரீவியஸா பார்த்த क्वेश्चन இல்லாம கூட இதுல இருந்து கூட டைரக்டா क्वेश्चन கேட்கலாம் so symptoms of tuberculosis கேட்கலாம் இந்த மாதிரி கேட்கலாம் சோ இது ஈஸியா நம்ம படிப்போம் ரெடியா இருக்கீங்களா பாப்போமா யா ஃபர்ஸ்ட் பாருங்க tuberculosis Okay, so tuberculosis எடுத்துக்கிட்டோம்னா it is caused by Mycobacterium tuberculosis ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் because இந்த பேர்ல இருக்கு so Mycobacterium tuberculosis mode of transmission through air and sputum of infected person sputumங்கிறது நம்ம சளின்னு சொல்லுவோம்ல அத sputum okay so through air and sputum of infected person persistent cough blood mucus loss of weight and breathlessness tuberculosisக்கு வந்து ரொம்ப 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 காமனான symptom தான் persistent cough இருமிட்டே இருப்பாங்க ரொம்ப காமன் இருமிட்டே இருப்பாங்க அந்த இருமல் மூலமா என்ன ஆகும் நிறைய நமக்கு இந்த phlegm எல்லாம் இருக்கலாம் மியூக்கஸ் ஸ்பூட்டம் இது எல்லாமே பிளட்டியா இருக்கும் அப்புறம் வெயிட் கம்மியாகும் breathlessness மூச்சு கூட முட்டும் இது பிரைமரியா இருக்கக்கூடியது and இதுக்கு பிரிவென்ஷனா பாத்தீங்கன்னா BCG ஓகே Bacillus camelid guerin வேக்சின் இருக்கு அந்த வேக்சின் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பிரிவென்ட் பண்ணலாம் கிளியர் சோ இது வந்து ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம்டா அதுக்கான டிப்ஸ் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சலாம் எல்லாத்தையும் சரியா அப்ப tuberculosis பார்த்தாச்சு அடுத்து பாருங்க காலரா so it is also caused by vibrio cholerae okay so tuberculosis க்கு mycobacterium tuberculosis பார்த்தோம் இந்த காலராக்கு vibrio cholerae பாருங்க இது யார்னால by flies and contaminated food and water by flies and primarily through contaminated food and water watery diarrhea vomiting rapid dehydration என்ன சொல்றாங்க watery diarrhea இருக்கு vomiting இருக்கு rapid dehydration இருக்கு and இத வந்து எப்படி நம்ம prevent பண்ணலாம்னா anti-chloral vaccine and maintaining personal hygiene சரி இதெல்லாம் ஓகே சார் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இங்க பாருங்கடா இந்த காலரா பொறுத்த வரைக்கும் விப்ரியோ காலரா ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வச்சுக்கோங்க எப்பவுமே ஃபுட் வாட்டர் மூலமா தான் அதை மட்டும் ஞாபகம் வச்சு சிம்டம்ஸ் நீங்களே எழுதிடலாம் அப்ப ஃபுட் வாட்டர் மூலமா போறனால ஓகே மோஸ்டா வயிற்றுக்கு ஏதோ பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கு கரெக்டா ஃபுட் எல்லாம் அங்கதானே போகுது அப்ப அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப வயிற்றுக்கு வரும்போது என்ன பிரச்சனை வரும் எஸ் வாட்டரி டயரியா வரும் இப்போ வாட்டரி டயரியா இருக்கிறதுனால நிறைய எக்ஸ்கிரீஷன் நடக்குதா அதனால என்ன ஆகுது நமக்கு நிறைய தண்ணி லாஸ் ஆயிடுது தண்ணி லாஸ் ஆகுறதுனால பாடி டீஹைட்ரேட் ஆயிடுது பாடி டீஹைட்ரேட் ஆயிடுது டீஹைட்ரேஷனா என் பாடியில தண்ணி கம்மி ஆகிறது தான் டீஹைட்ரேஷன் ஓகே அப்போ இங்க மட்டும் தான் போகுதுன்னு பார்த்தா இங்கேயும் போகுது சோ வாமிட்டிங் இஸ் ஆல்சோ தேர் அவ்வளவுதான் ஓகே சோ வயிற்றுல பிரச்சனை வரும்போது வாமிட்டும் வரலாம் எக்ஸ்கிரீஷன் லைக் டயரியா கேன் ஹேப்பன் சோ இங்க என்ன நடக்குது பாருங்க வாட்டரி டயரியா நடக்குது வாமிட்டிங் நடக்குது அண்ட் ஆல்சோ ரேபிட் டீஹைட்ரேஷன் இவ்வளவுதான்டா மறக்கவே மாட்டீங்க சரியா
புரிஞ்சுதா? ஈஸி. நம்ம எப்படி டியூபர்குலோசிஸ்க்கு BCG ஞாபகம் வச்சோமோ இதுக்கு ஆன்டிக்ளோரல் அவ்வளவுதான். ஓகே, சோ ஆன்டிக்ளோரல் சொல்லிட்டு முடிச்சலாம். கிளியர்? அடுத்து பாருங்க, காமன் கோல்ட், இன்ஃப்ளூயன்சா வைரஸ். ஓகே, த்ரூ ஏர். கரெக்டா இல்லையா? அதனால ரொம்ப காமனா இருக்கு. கரெக்ட்? எஸ், ரன்னிங் நோஸ் அண்ட் ஸ்னீசிங். இது பேசிக்கலாக தெரிஞ்ச விஷயம். எழுதிக்கலாம். ஐசோலேஷன் ஆஃப் பேசில். காமன் கோல்டுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு ப்ரிவென்ஷனா நம்ம பண்றது வந்து ரொம்ப கஷ்டம்டா. மருந்து எடுத்துக்க முடியாது. ஏன் தெரியுமாடா? இந்த பாக்டீரியா, இந்த வைரஸ் எல்லாம் இருக்குல்ல, வைரஸ் ரொம்ப ஃபாஸ்டா மியூட்டேட் ஆகும். ரொம்ப ஃபாஸ்டா மியூட்டேட் ஆகும். அப்ப அவனுக்கு அகைன்ஸ்டா நீ ஒரு மருந்து ரெடி பண்ணி வச்சிருக்க, திடீர்னு அவன் மாறிடுவான். அவனுக்கு கண்டுபிடிச்ச மருந்து வேஸ்ட் ஆயிடும். சோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, அதுக்கு ஒரு பிரிவென்டிவ் மெஷர்ஸ் கண்டுபிடிக்க முடியல. பட் we can isolate the patient. அடுத்து பாருங்க, எஸ், ரேபிஸ். ஒரு கொடூரமான நோய். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். 100% மொர்டாலிட்டி. ரேபிஸ் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா, ரேபிஸ் இருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு காப்பாற்றவே முடியும். 100% மொர்டாலிட்டி. That is this கொடூரமான நோய்டா. ஓகே, so it is primarily by rhabdoviridae. எது மூலமா? animal bite. dogs ஜெனரலா இருக்கு, பட் dogs, cats, birds, bats எதுனாலும் சரி, எந்த ஒரு அனிமல் கடிச்சாலும் நமக்கு இந்த ரேபிஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஓகே, வைல்ட் அனிமல் அட்டாக்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நிறைய பேருக்கு போயிடும். ஓகே, சோ பாருங்க, ஃபீவர், ஹாலுசினேஷன், பேரலைசிஸ், inability to swallow. நல்லா பாத்துப்பீங்க தெரியும். ரேபிஸ் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க தண்ணி கறந்தா பயப்படுவாங்க. அது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்வாலோ பண்ண முடியாது. இந்த இடத்துல ஃபுல்லா இந்த வைரஸ் ஆக்கிரமி பண்ணிருக்குமா, அப்ப ஸ்வாலோ பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அப்ப தண்ணியை பார்த்தாலே ஸ்வாலோ பண்ணுவதுனால அந்த ஒரு ஃபியர் ஆஃப் வாட்டர் மாதிரி வந்துடும். ஹைட்ரோபோபிக் கண்டிஷன் வந்துடும். அது ஒன்று இருக்கு. இது ஸ்வாலோ பண்ண முடியாது. அண்ட் பயங்கர ஃபீவர் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹாலுசினேஷன், பேரலைசிஸ். ஹாலுசினேஷன் நல்லா இது. ஏன்னா இந்த ரேபிஸ் என்ன தெரியுமா பண்ணும், நம்ம சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அட்டாக் பண்ணும், நம்ம பிரெயின் அட்டாக் பண்ணும். அப்ப நம்ம தாட்ஸ் எல்லாத்தையும் ஆல்டர் பண்ண ஆரம்பிக்கும். அது ஃபைனலி டு டெத். ஓகே, வெரி டெட்லி திங். சோ இதுக்கு வந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சின் இருக்கு. ஓகே, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ பிரிவென்ட், அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து அனிமல்ஸ் கிட்ட இருந்து அந்த ஒரு மவுத் கான்டாக்டா இருக்கட்டும், அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே, இது பார்க்கும்போது ஞாபகம் இருக்கு. ஒன்ஸ் நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் பெங்களூர் போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு பூனையை பார்த்தோம். ஓகே, அந்த பூனையை சுத்தி நல்லா குட்டி கிட்டி தான், ஆனா ஃபுல்லா கயிறு சுத்தி வச்சிருக்கு. ஓகே, அதை வந்து கொஞ்சம் காப்பாத்துங்கிற மைண்ட் நாங்க என்ன பண்ணோம், பின்னாடியே போனோம். பின்னாடியே போயிட்டு அது ஒரு இடத்துல மாட்டி நின்று சரி காப்பாத்தலன்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணிட்டோம்டா. என் ஃப்ரெண்ட் தான் ஹோல்டு பண்ணா, நான் வந்து பின்னாடி நின்று இருந்தேன். ஏன்னா அவன் வந்து கிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ வந்து நின்று இருந்தான். அப்ப அவன் வந்து மெதுவா கழட்டும் போது என்னாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கிட்டி வந்து திரும்பி அவனை கடிச்சிருச்சு. கடிச்சு அவன் கையை எடுத்துட்டு வந்து ஓடிடுச்சு. திருப்பி அந்த கயிறு அப்படியே தான் இருக்கு. ஓகே, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு அதுக்கு. அப்ப கடிச்சோன்னு இவனுக்கு பார்த்து பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லவர் என்ன பண்றோம், நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரேபிஸ் இன்ஜெக்ஷன் எடுத்தோம். ஏன்னா அது இருக்குமா இல்லைன்னு சொல்ல முடியாது. ரேபிஸ் வந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ வராம தடுக்கணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்க வந்து ரொம்ப சேவா பண்றது இல்ல. ஓகே, அன்லெஸ் இட் இஸ் வெரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஓகே, ஃபைன். அது சின்ன வயசுல. சோ we didn't know whom to reach out. ஆனா இப்போ நமக்கு அப்படி இல்ல. அனிமல் கேருக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, அந்த அனிமல் கேர் நம்பர்ஸ் நெட்ல அடிச்சால வரும். அவங்களுக்கு கால் பண்ணா அவங்க வந்து they will do the need. ஓகே, அடுத்து பாருங்க, அமீபிக் டிசென்ட்ரி. சோ அமீபிக் டிசென்ட்ரி is caused by Entamoeba histolytica. இது ஒரு புரோட்டோசோவா டிசீஸ் தான். ஃபுட், வாட்டர், ஃபிளைஸ். ஓகே, அப்ப அமீபிக் டிசென்ட்ரி பேர்லயே தெரியுது. ஓகே, ஃபுட், வாட்டர் தான் பிரச்சனை, அவ்வளவுதான். அப்ப அதே மாதிரி தான் சிவியர் டயரியா, பிளட் இன்ஸ்டூல். இப்ப அங்க படிச்சோம் டீஹைட்ரேஷன், வாமிட்டிங், டிசென்ட்ரி. அது இங்க வந்து டயரியா, பிளட் இன்ஸ்டூல். ஓகே, பிளட் இன்ஸ்டூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிம்டம். ஓகே, ஸ்டூல்ல பிளட் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம்டம் ஆஃப் அமீபிக் டிசென்ட்ரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ப்ராப்பர் சானிடேஷன் டு பி ஃபாலோட். Metronidazed antibiotic to be administered. Okay, antibiotic கொடுத்துட்டு ப்ராப்பரா ஹைஜீன் வச்சுக்கிறது. அடுத்து பாருங்க, மலேரியா, பிளாஸ்மோடியம். எஸ், ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்குலர், வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நாசியா, வாமிட்டிங், ஹை ஃபீவர். கரெக்ட். ஒரு மலேரியா வந்து நமக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், வாந்தி வரும், அண்ட் ஆல்சோ ஃபீவர் இருக்கும். அவ்வளவுதான். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் லைக் quinine, chloroquine to be taken and usage of mosquito repellents and nets. மஸ்கிட்டோ பிரிவென்ட் பண்ணி ஆகணும், டவுட்டே இல்ல. மஸ்கிட்டோ பிரிவென்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு யோசிச்சு பாருங்க, நீங்க என்னதான் நீங்க நிறைய நீங்க பாத்துக்கிட்டு இருந்தாலும் மேபி நம்ம அசந்து போற டைம்ல மஸ்கிட்டோ வந்து நம்மளுக்கு கடிச்சிட்டு போயிடுச்சு, மலேரியா ஸ்ப்ரெடேஷன் பண்ண முடியாது. சோ மஸ்கிட்டோ பிரிவென்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ரெப்பலன்ஸ், நெட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்குமே பெஸ்ட் வந்து என்னன்னா மஸ்கிட்டோ பேட் தான். நீங்க என்னதான் ரிப்பலண்ட் வச்சாலும், என்னதான் நெட் வச்சாலும், என்னதான் நீங்க அந்த ஆல் அவுட் அந்த மாதிரி வச்சாலுமே, வாட் ஐ ஃபீல் இஸ் மஸ்கிட்டோ பேட் இருக்குல்ல, நெட் பேட், அந்த பேட் தான் ஆக்சுவலி கரெக்ட். ஃபைன். சோ ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்றது, மஸ்கிட்டோஸ் வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டாக்னன்ட் வாட்டர் அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். சரியா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாப்போமா, why microorganisms are essential for agriculture.
அக்ரிகல்ச்சருக்கு மைக்ரோ ஆர்கானிசம்க்கு ரோல் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. பாப்போம் பாருங்க. Microorganisms are called decomposers because they act on degradable waste. இப்ப நம்ம போடுற அந்த வேஸ்ட், ஃபுட் வேஸ்டா இருக்கட்டும், அதுல டீகிரேட் ஆனாதான் அடுத்தடுத்த நியூட்ரியன்ட் கன்வெர்ட் ஆகி பிளான்ட்ஸால எடுத்துக்க முடியும். அப்ப அது டீகிரேட் பண்றது யாரு? மைக்ரோ ஆர்கானிசம். Now you understand the role, right? So during decomposition, degrade ஆகறனால nitrates and inorganic nutrients are released. அது டீகம்போஸ் ஆகி அதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது it is making soil fertile. அதுதான் வளமா மாறுது. அந்த ஒரு சாயிலுக்கு ஃபர்டிலிட்டி வர்றது எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அது எல்லாமே டீகம்போஸ் பண்ணி நைட்ரேட்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸா மாத்தும். இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது சாயில் ஃபர்டைல் ஆகுது. புரியுது எதற்கு முக்கியங்கிறது? This compost is called natural fertilizer. இங்க பாருங்க, rhizobium bacteria in root nodules of leguminous plants fix atmospheric nitrogen as nitrates, enriching the soil and supporting plant growth. அப்படின்னா என்ன சார்? நல்லா பாருங்க, பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட் நைட்ரஜன். ஆனா நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த அட்மாஸ்பியர்ல எக்கச்சக்கமான நைட்ரஜன் இருக்கு. ஆனா அது எல்லாமே அட்மாஸ்பியர்ல இருக்கு, பிளான்ட்டுக்கு எடுத்துக்க முடியற ஃபார்முலா இல்ல. எப்படி ஒரு பச்சை மீட்டை வச்சு நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது. It has to be cooked. That is the form to be taken. அதே மாதிரி இந்த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் பிளான்ட்ல எடுத்துக்க முடியாது. சோ அந்த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை பிளான்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்துறது யாருன்னா மைக்ரோ ஆர்கானிசம். சோ ரைசோபியம் மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது? அந்த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை பிளான்ட்டுக்கு தேவைப்படுற மாதிரி மாத்தி கன்சியூம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. கிளியர்? Free living nitrogen fixing bacteria in soil includes cyanobacteria like nostoc. அது தவிர இப்ப நீங்க இந்த ரைசோபியம் பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோட ரூட் இருக்குல்ல, அந்த ரூட்ல வரக்கூடிய நாடியூல்ஸ்லயே பார்க்கலாம். ஆனா அது இல்லாம மண்ணுல தனியா வாழ்ற சில ஃப்ரீ லிவிங் பாக்டீரியாஸ் இருக்கும். அவனுங்களும் என்ன பண்ணுவானுங்க? இதுக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்க. சோ டெக்னிக்கலி தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ், எஸ்பெஷலி இன் பிளான்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். கிளியர்? எஸ். அது தவிர பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். என்ன சொல்றீங்க? மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்டா மாத்தலாம். சார் பிரச்சனை வர்றதே மைக்ரோ ஆர்கானிசம் யோசிப்பீங்க, அப்படி இல்ல. மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு பிளான்ட்டுக்கு வரக்கூடிய பெஸ்ட் தொல்லை இருக்குல்ல, எலி தொல்லையா இருக்கட்டும், சின்ன சின்ன கிராஸ் சோப், லாக்கஸ்ட், இந்த மாதிரி தொல்லை எல்லாமே என்ன பண்ணலாம்? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வச்சு முடிக்கலாம். கரெக்டா இல்லையா? சோ மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி இந்த வார்ம்ஸ், லாக்கஸ்ட், கிராஸ் சோப் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடிய எவனையுமே விடுறதுல எல்லாத்தையும் குழப்பறோம். அது எப்படி பாத்துருவோமா? Bacillus thuringiensis controls insect pests. இது வந்து ஒரு சாஷே பாக்கெட்ல கிடைக்கும். சரியா? சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும். இத வந்து பிளான்ட்ல போட்டுட்டுருவோம். அப்ப இந்த பெஸ்ட், இந்த வார்ம் வரும், இந்த புழு வந்து இந்த பிளான்ட்டை சாப்பிடும்போது அந்த பிளான்ட்ல இருக்கிற அந்த Bacillus thuringiensis போர்ஸ் வந்து உள்ள போக ஆரம்பிச்சிடும். சோ ஸ்போர்ஸ் உள்ள போன உடனே இந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய அந்த வார்முக்கு இந்த ஸ்போர்ஸ் உள்ள போயிடுச்சா, அவன் உள்ள போய் என்ன பண்ணுவான்? இந்த வார்மை கொண்டுருவான். நெக்ஸ்ட் டைம் வருவானா? கண்டிப்பா வர மாட்டான். So that is how it is prevented. அதே மாதிரி தான் Trichoderma protects roots and controls plant pathogens. Bacterovirus attacks insects and other arthropods. பாத்தீங்களா? இன்செக்ட்ஸ் கொடூரமான ஒரு விஷயம். அது உண்மையான பிரச்சனை ஆக்சுவலி பிளான்ட்ஸ்க்கு. அப்ப அதெல்லாம் அட்டாக் பண்றது யாரு? வைரஸஸ் தான். நம்ம என்ன பண்றோம்? மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்து ஒரு மினி ஆர்கானிசம் அட்டாக் பண்றோம். அவ்வளவு விஷயம். சரியா? அடுத்து பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Write a short note on probiotics. கேள்விப்பட்டிருப்பீங்க. Probiotics is very good for gut health அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. Probiotics அப்படின்னா என்னங்கிறது பாத்துருவோமா? So probiotics are live food supplements used in yogurt and other fermented milk products. தயிர் இருக்குல்ல, தயிர் எல்லாமே probiotic rich தயிர்னு சொல்லுவோம். ஏன்னா நீ நல்லா யோசிச்சு பாருடா, நம்ம உடம்புல முக்காவாசியில மேக்சிமம் இருக்கிறது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான். அது நம்ம பாடி ஃபுல்லா அவங்க தான். ஓகே, சோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான் கட் ஹெல்த்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்த கட்னு சொல்லுவோம். அந்த கட்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசமோட பிரசன்ஸ் தான் கட் ஹெல்த்னு சொல்லுவோம். அப்ப மைக்ரோ ஆர்கானிசம் வயிற்றுல இருக்கிறது நல்லதான் கேட்டா, மைக்ரோ ஆர்கானிசம் கட்ல இருக்கிறது நல்லது. which means சில குட் பாக்டீரியா, சில குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுது, நமக்கு தேவையான டைஜஷன், பவுல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குது. அப்ப நீ எப்படி சாப்பிடுறியோ, நீ நல்லதா சாப்பிடுறியா, உன்ன டைஜஸ்ட் பண்ண முடியுதா, அது எல்லாமே எந்த பேசிஸ்ல இருக்கு? நீ எடுத்துக்கிற ஃபுட் அண்ட் உன் கட்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசமோட பேசிஸ்ல இருக்கு.
அப்ப gut health முக்கியம் இல்ல. அப்படிப்பட்ட அந்த gut healthக்கு மைக்ரோஆர்கனிசம் தேவை. அப்ப அந்த மைக்ரோஆர்கனிசம் நல்ல ஃபுட் தேவை. அந்த ஃபுட் தான் ப்ரோபயோட்டிக்ஸ். அதுக்கு தான் தயிர், மோர், தோசை, ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், இட்லியும் தானா என்ன பண்ணும்னா நேரா போய் நம்ம gut healthக்கான ரெஸ்பான்சிபிள் மைக்ரோஆர்கனிசம் ஃபீட் பண்ணும். அப்ப மைக்ரோஆர்கனிசம் சாப்பிட்டு நல்லா நிம்மதியா வளர்ந்து நம்மளையும் அழகா பாத்துக்கும். கிளியர்? ஃபைன். Example Lactobacillus acidophilus and Bifidobacterium bifidum. அவ்வளவுதானா? ஓகே, அப்ப இது என்ன பண்ணுது பாத்துருவோமா? These bacteria improve the microbial spectrum in the gut. பாத்தீங்களா, மைக்ரோபியல் இருக்க கட் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி பண்ணி விட்டுருங்க. அது உங்களுக்கு குட் பாக்டீரியா தானே. And thus contribute to the following effect. Then effect decrease the risk of colon cancer. Cancer கம்மி பண்ணி விடுது. Colon தெரியல, it's part of a body. Decreases cholesterol absorption and prevents diarrheal disease by increasing immunity. So gut health is super important for your immunity acid. So நல்லதா சாப்பிடுங்கிறது காரணம் தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஜங்க் நிறைய சாப்பிடுவோம் கரெக்டா. ஜங்க், அன்ஹெல்தி ஃபுட்ஸ், ஸ்டால்ஸ், வெளியே கிடைக்கிற ஃபுட்ஸ் சாப்பிடும்போது என்ன தெரியுமா, இந்த குட் பாக்டீரியா அழிய ஆரம்பிக்கும். அப்ப எவன் உள்ள வருவான், பேட் பாக்டீரியா உள்ள வர ஆரம்பிப்பான். அப்ப நமக்கு அது ஆபத்து. சரியா? How microorganisms are useful in the field of medicine. மெடிசன் ஃபீல்ட்ல மைக்ரோஆர்கனிசம் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு பாப்போமா? Antibiotic, a substance produced by living organism toxic to other organisms. என்ன சொல்றீங்க, இதுதான் முல்லை முள்ளால் இருக்குன்னு சொல்றது இதான் காரணம். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பொருள் தான் ஆன்டிபயோட்டிக். நான் அந்த ஆன்டிபயோட்டிக்கை வச்சு இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசம் கொல்ல போறேன், அவ்வளவுதான். அப்படிதான் நமக்கு மெடிசன் ஹெல்ப் பாருங்க. Discovered by Sir Alexander Fleming in 1922. Penicillin obtained from fungus Penicillium chrysogenum. அப்ப இந்த ஃபங்கைங்கிற இந்த பென்சிலியம் என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் பொருள் ரிலீஸ் பண்ணுது. அந்த பொருள் சில பாக்டீரியாவை கொல்லுது. அப்ப என்ன சொல்றீங்க சார்? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்கடா, ஒரு ஃபங்கை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பொருள் பாக்டீரியாவை கொல்லுது. அப்ப அதே பொருளை நான் யூஸ் பண்ணா என்னாலேயே பாக்டீரியாவை கொல்ல முடியுமா? கண்டிப்பா கொல்ல முடியும். ஃபங்கஸ்க்கு நேச்சுரலா இருக்கிற அந்த எபிலிட்டியை நான் கண்டுபிடிச்சு எடுத்து நான் யூஸ் பண்ணி எனக்குள்ள வர அந்த டெட்லி பாக்டீரியாஸை கொல்ல முடியுமா? கண்டிப்பா கொல்ல முடியும். அப்படிதான் ஆன்டிபயோட்டிக் உருவாச்சு. சோ ஆன்டிபயோட்டிக்ங்கிறது ஃபங்கஸ்ல இருந்து எடுத்து அந்த பொருள் என்ன பண்ணுது, பாக்டீரியாவை கொல்லுது. இங்கதான் படிச்சிருக்கோம். சரியா? Used to treat diseases like tetanus and diphtheria. எல்லாமே bacterial diseases தான். Streptomycin obtained from Streptomyces bacteria used to cure bacterial infections like plague. இங்க பாருங்க, ஃபங்கஸ் கொண்டு பார்த்தோம். இன்னொன்னு பாருங்க, ஸ்ட்ரெப்டோமைசின்ங்கிறதே ஒரு ஆன்டிபயோட்டிக். அதை நான் எடுக்கிறது ஒரு பாக்டீரியா கிட்ட இருந்து. எதுக்கு இன்னொரு பாக்டீரியா கொல்றது? This is how it is. Okay? ஏன் தெரியுமாடா, அந்த லிவிங் ஆர்கானிசம்க்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. சோ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க உருவாக்குன சில மெக்கானிசம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு அந்த மெக்கானிசம்ஸ்க்கான அதே திங்க எடுத்து நம்மளும் யூஸ் பண்றோம். அவ்வளவு விஷயம். சரியா? வேக்சின் பாருங்க, prepared from dead or weakened microbes. நான் மைக்ரோப்ஸ் வந்து ஒண்ணு கொன்னுட்டு இல்ல அதை வந்து நான் வந்து வீக் ஆக்குறேன்னா அவங்க கிட்ட 5 விரல் இருக்குன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். நான் அவங்க கிட்ட 3 விரல புடுங்கிட்டேன், 2 விரல் தான் இருக்கு. அப்ப அவனால ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது, ஆனா உயிரோட தான் இருக்கான். சித்த கான்செப்ட். எதுக்கு அப்படி பண்றீங்க? Discovered by Edward Jenner who introduced the term vaccination. என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு நோய் வந்து இறக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, வேக்சின் கொடுக்குறாங்க. இந்த வேக்சின் நடக்குது, இந்த வேக்சின்ல நான் அதுக்கு அந்த நோய்க்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் எய்தர் நான் கொன்னுட்டு உள்ள அனுப்புறேன், இல்ல அது கை கால உடச்சு உள்ள அனுப்புறேன். எப்படி அனுப்புனாலும் என் பாடி அதை வந்து என்ன ரெகனைஸ் பண்ணும், ஓ இவன் தான் அந்த கொடூரமானவன் ரெகனைஸ் பண்ணி இவனுக்கு அகைன்ஸ்டா இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அவன் என்ன கொல்ல முடியுமா? என்ன முடியாது. ஏன்னா ஒன்னு அவனை கொன்னுட்டு அனுப்பியிருக்கேன், இன்னொன்னு அவனை வீக்கன் பண்ணிட்டேன். அப்ப அவனால ஃபுல் சக்தி எடுத்து என்ன கொல்ல முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அவனுக்கு அகைன்ஸ்டா நிறைய இம்யூனிட்டி டெவலப் பண்ணுவேன். அப்ப நெக்ஸ்ட் டைம் அவன் வரும்போது இப்ப ஸ்ட்ராங்கா வருவான். ஸ்ட்ராங்கா வரும்போது என்னோட இம்யூனிட்டி அவனுக்கு அகைன்ஸ்டா சண்டை போட்டு அவனுக்கு கொன்றும். When injected, vaccine induces antibody production against germs. அப்ப வேக்சின்ங்கிறது என்ன, நான் சொன்ன வீக்கெண்ட் அண்ட் டெட் ஃபார்ம்ல அனுப்புற மைக்ரோப்ஸ். ஆனா நான் கொடுக்கும்போது என் பாடி என்ன பண்ணும், அதுக்கு அகைன்ஸ்டா இம்யூனிட்டி ஆன்டிபாடிஸ் டெவலப் பண்ணும். கிளியர்? Antibodies remain in the body and provide future protection. எதனால, நீ குத்துன வேக்சினுக்கு இம்யூனிட்டி வந்துருச்சு, இப்ப உண்மையிலே அவன் வரான். கோவிடுக்கு வேக்சின் கொடுத்தோம், கோவிடுக்கு அகைன்ஸ்ட் இம்யூனிட்டி வந்துருச்சு, இப்ப உண்மையிலே கோவிட் உள்ள வரான். அப்ப என்ன ஆகும், நமக்குள்ள இருக்கிற இம்யூனிட்டி அவனுக்கு அகைன்ஸ்ட் சண்டை போடும். Vaccination is also called immunization. Both are same. Okay, same terms.
Examples பாருங்க, MMR vaccine prevents measles, mumps and rubella. MMR, measles, mumps, rubella. BCG, bacillus calmette given vaccine prevents tuberculosis. We discussed earlier. Yeah. Now, what are pathogens? Pathogens என்றால் என்ன பாத்துறோமா? Microorganism வேற, pathogens வேற. நான் சொல்ல கேளுங்க. Pathogens are microorganisms that cause diseases in plants, animals and humans. அதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எனக்குள்ள வந்து அமைதியா இருக்கு, அது பாட்டுக்கு போன பிரச்சனை இல்ல, அவன் பேத்தஜன் இல்ல. அதே மைக்ரோ ஆர்கானிசம் எனக்குள்ள வந்து எனக்கு நோயை உருவாக்கிட்டு போனா அவன் தான் பேத்தஜன். So pathogens are those microorganisms that cause disease in humans, plants and animals. They enter the body through cuts, wounds, mouth, nose or other entry points. எங்கெல்லாம் ஆரிஃபைசஸ் or எங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்டர் ஆகிறதுக்கான ஒரு வழி. அதான் ஸ்கின் ரொம்ப முக்கியம். சும்மா போய் விழுக கூடாது, கரெக்டா இல்லையா? ஊனா போய் விழுக வேண்டியது, உளுந்து எடுத்துட்டு வர வேண்டியது, இங்க புண்ணு இங்க புண்ணு இங்க புண்ணு சொல்ல வேண்டியது. ஏன் அந்த புண்ணு நாங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டோம்னா வலிக்கு சொல்லல, நீ அடி வாங்க உழு பிரச்சனை இல்ல, என்னன்னா அது ஓப்பன் ஆகும்போது கட்ஸ் வருது, வூண்ட்ஸ் வருது, அப்ப ஈஸியா மைக்ரோஆர்கானிசம்ஸ் அதை பிரீச் பண்ணி உள்ள என்டர் ஆயிடுது, அதுதான் ஆபத்துங்கிறது. சரியா? Pathogens include bacteria, virus, fungi, protozoa and parasites. Viruses causing flu spread through air via droplets expelled when sneezing or coughing. Get it? Sometimes காத்துல அப்படியே வரும், அப்படியே வந்து அப்படியே மூக்குள்ள ஏறும்போது ஹச்னு சொல்லுவோம், கரெக்டா? ஏன்? Because when you sneeze it out, what happens? You spread out, you sneeze out all those microorganisms. Clear? அது ஒரு மெக்கானிசம் மாதிரி. And coughing is also like that. வாய்க்குள்ள போற மைக்ரோஆர்கானிசம் என்ன பண்ணுவோம், பாடி எவனோ ஆபத்தா இருக்கான் போடு, ஒரு இருமலை போடு அப்படின்னா வெளியே வந்து. Clear? Most of the spread ஆகாம தடுக்கலாம். Pathogens can cause diseases like tuberculosis, cholera, strep throat, amoebic dysentery and நம்ம பார்த்தா அதே அந்த டேப்ல பார்த்த எல்லா நோய்களும் இங்க கொடுத்திருக்காங்க. Write a short note on bacteria and its structure. பாத்துருவோமா? The last question பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான क्वेश्चन தான். 1 மார்க் பாத்துறோம். இப்போ இந்த क्वेश्चन ரொம்ப முக்கியம். பாருங்க. பாக்டீரியாவோட பேசிக் டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. பாக்டீரியா என்னடா? ஒண்ணும் இல்ல, ஒரு சிங்கிள் செல்டான ப்ரோகாரியோட். ஓகே, ப்ரோகாரியோட்னா என்ன அர்த்தம்? ப்ராப்பரா டிஃபைன்டா இல்ல, பழைய ஒரு ஆர்கானிசம், டிஃபைன் நியூக்ளியஸ்ல இல்ல, வித்அவுட் அ நியூக்ளியஸ். கரெக்ட்? ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் அண்டர் கிங்டம் மொனேரா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரிஜின் ஆனது நான் ஒரு டிவிஷன் வச்சிருக்கேன். அப்ப இந்த மொனேராக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் இவங்க தான். சரியா? Study of bacteria is called bacteriology. Size ranges from 1 mm to 5 mm. Types based on respiration. நான் aerobic, நான் ஆக்சிஜனை யூஸ் பண்றேன்னா அது வந்து aerobic bacteria. எனக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, நான் வந்து ஆக்சிஜன் இல்லாமே நான் எனக்கான வேலையை பண்ணுவேன்னா அது பேர் anaerobic. Do not require oxygen. இப்போ அதோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்க. செல் வால், அவுட்டர் கவரிங் ப்ரொவைடிங் ஷேப் அண்ட் ப்ரொடக்ஷன். கரெக்டா இல்லையா? பாக்டீரியாவுக்கு ஒரு செல் வால் இருக்கு, நீங்க படிப்பீங்க ஹையர் கிளாஸ்ல. அப்ப அது வந்து என்ன பண்ணும், ஒரு ஷேப்போ ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அது தவிர நியூக்ளியர் மெட்டீரியல் வித்அவுட் மெம்பரேன். வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ்ல பார்க்க முடியாது, ஒரு மாதிரி அரைகுறையா கச்சன்னு இருக்கும். அது பேர் தான் என்ன சொல்லுவோம், நியூக்ளியாய்டு சொல்லுவோம். அது தவிர என்ன இருக்கு எக்ஸ்ட்ராவா? பிளாஸ்மின் ஒரு பொருள் இருக்கு. அப்படின்னு அர்த்தம், அதாவது பாக்டீரியாக்குள்ள ஒரு நியூக்ளியர் இருக்கு, அந்த நியூக்ளியர் தான் பாக்டீரியா பாத்துக்குது, பாக்டீரியா தேவை ரெப்ளிகேஷன், ஃபுட் எல்லாமே பாத்துக்குது. அதை தவிர எக்ஸ்ட்ராவா ஒரு குரோமோசோமல் இருக்குன்னா an extra chromosomal DNA you call it as plasmid. யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒண்ணு இருக்கு, எக்ஸ்ட்ராலாம் இல்ல, நமக்கு ஒண்ணுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இவனுக்கு ஒண்ணு இருக்கு, அது தவிர ஒண்ணு எக்ஸ்ட்ராவும் இருக்கு. சோ அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிறது பிளாஸ்மிட். ஓகே, அவனுக்கு வேற தனியே வேலை இருக்கு. ஓகே, no membrane bound organelles, flagella enable movement and ribosome 70 site of photosynthesis. ribosomes என்ன பண்ணும் தெரியும், புரோட்டீன் பாக்டீரியாக்கு வேணும்னா ரைபோசோம் அங்க வேணும். 70S ரைபோசோம் இருந்தா மட்டும்தான் புரோட்டீன்ஸ் அங்க உருவாக்க முடியும். பாத்தீங்களா? ஓகே, can you see this? இது வந்து வெட்டி இருக்காங்க. அப்படி என்னெல்லாம் இருக்கு? செல் வால் இருக்கு, செல் மெம்பரேன் இருக்கு, சைட்டோபிளாசம் இருக்கு, இதான் ஃபிளஜெல்லா இருக்கு, இதுதான் நியூக்ளியர். பாத்தீங்களா? பிளாஸ்மா இங்க வரையல, இங்க இருக்கும் பாருங்க. இப்படி இது பெரிய பிளாஸ்மா இப்படி இருக்கும். கிளியர்? சோ இப்போ ஆக்சுவல் क्वेश्चन பாப்போம். அதெல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணனா அதுல இருந்து கேள்வி கேட்கலாம். சோ கையோட அதையும் முடிச்சலாம். சரியா? இப்போ ஆக்சுவல் क्वेश्चन based on the shape. 4 டைப் சொல்றாங்க. ஒன்னு bacilli, spiral, cocci and vibrio. சோ bacilliங்கிறது rod shaped. எக்ஸாம்பிள் bacillus anthracis. நீங்க படிச்சே ஆகணும். ஓகே, 2 டைம்ஸ் எழுதினா போதும், எக்ஸாம்பிள் ஈஸியா மனப்பாடம் பண்ணுங்க. Spirala, that is spiral, example Helicobacter pylori. Cocci, spherical, occur in pairs. Diplococcus, ரெண்டு ஆன்சர் Diplococcus. Chains are Streptococcus. Clusters are Staphylococcus. Clear? And vibrio na comma shape இப்படி இருக்கும்.
Example Vibrio quadri. பாத்துருவோமா? Yeah, பாத்தீங்களா? Cockeye round shape. பாத்தீங்களா comma shape இத மீன் பண்றாங்க. இது வந்து bacillus and இது வந்து spirilla. Okay? இப்படி spiral shapeல. Fine. So based on flagella, இந்த flagella இருக்குடா. இந்த flagella base பண்ணி நாம வந்து படிக்கலாம்டா பாருங்க. ஒண்ணு வந்து monotrichous. மோனோனா சிங்கிள். அப்போ ஒரு flagella இருக்க கூடியது. அப்போ ஒரு பாக்டீரியா நீ எடுத்துட்டீனா அந்த பாக்டீரியாவோட ஒரு எண்ட்ல ஒரு flagella இருக்கும். அது பேரு தான் monotrichous. அப்ப lophotrichous tuft of flagella. அப்போ குரூப்பா இருக்கு. இப்படி இருக்கு குரூப்பா. ஒரு ஜட மாதிரி இருக்கும். அப்ப இவங்க என்ன சொல்லுவோம் lophotrichous. Amphitrichous பாருங்க tuft of flagella both ends. இது ஒரு எண்ட், இது ரெண்டு எண்ட். And peritrichous flagella all around. Peritrichous flagella all around. And atrichous, ஏனா no. அப்ப இல்ல. No flagella. Example Corynebacterium diphtheria. அவ்வளவுதான்டா. இதெல்லாம் ஈஸியா படிச்சுக்கலாம். ஆனா அந்த பாக்டீரியா நேம்ஸ் மட்டும் நீங்க once or twice எழுதி பார்க்கணும். சரியா? அந்த எழுதி பார்க்காம படிக்க முடியாதுடா. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க 8th ல 9th ல 10th ல 11th ல எங்க படிச்சாலும் சரி எழுதி பார்த்தே ஆகணும். கிளியர்? லைன் பாருங்க. atrichous flagella காணோம். monotrichous ஒன்னு மட்டும் இருக்கு. amphitrichous ரெண்டு சைடு இருக்கு. peritrichous சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. And you have lophotrichous. Clear? புரிஞ்சுதா? So nutrition மட்டும் பார்த்து முடிச்சுக்கலாமா? So photosynthetic bacteria can make their own food. இங்க சார் பாக்டீரியாவால ஃபுட் பண்ண முடியுமா? பாக்டீரியால எக்ஸெப்ஷனல் பாக்டீரியாஸ் தான் இந்த photosynthetic bacteria, which means they have the capability to prepare their own food. எப்படி பிளான்ட்ஸ் பச்சையா இருக்கு போட்டோசிந்தசிஸ் வச்சு அந்த process மூலமா ஃபுட் உருவாக்குதோ அதே மாதிரி சில பாக்டீரியாவால உருவாக்க முடியும். We call them as cyanobacteria. Clear? Some bacteria use chemicals like ammonia, hydrogen sulfide for chemosynthesis. Chemical மூலமா பண்றது. Some bacteria have symbiotic relationship. Example E. coli in human intestine. நம்ம intestine ல இருக்கக்கூடிய E. coli அதுக்கு ஃபுட் எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான கொடுத்து அப்படியே இருக்கும். அதுதான் E. coli. சரியா? Reproduction occurs by binary and multiple fission. So இங்க இருந்து क्वेश्चन கேட்டா நம்ம எப்படி பார்த்தாலும் எழுதிரணும். மிஸ் ஆக கூடாது. ஓகே? ஃபைன். சோ இந்த சாப்டர்ல கூட எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாமே ரிப்பீட்டட் क्वेश्चंस தான். ஓகே நீங்க கேட்கலாம் சார் இது என்ன சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே previous year many districtsல நடந்த क्वेश्चंस எடுத்து அந்த क्वेश्चंsல இம்பார்ட்டன்ட் எல்லாமே கியூரேட் பண்ணி கொடுத்ததா இருக்கு. ஓகே சோ கண்டிப்பா படிங்க, ரிவிஷன் நல்லா பண்ணி மார்க் சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த நோட்ஸ்க்கு இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணா மட்டும் போதும் நீங்க ஈஸியா நோட்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே சோ until then we'll meet, bye bye, take care.